கிறிஸ்துவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மதுரை பரவியில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்தி இந்த வெள்ளிக்கிழமை மாலை லித்தானிய ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். அன்பானவர்களே, இந்த மாலை ஆராதனை நாம் அறிந்திருக்கிறபடி லித்தானியா பிரார்த்தனையை உள்ளடக்கின ஆராதனை. லித்தானியா பிரார்த்தனையை நான் சொல்ல நீங்கள் மறுமொழியாக நான் சொல்லுகின்ற வண்ணம் சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் ஜெப சிந்தையோடு கூட இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வோம். நாம் ஏறெடுக்கப் போகிற விண்ணப்பங்கள், லித்தானியா விண்ணப்பங்கள், அனைத்து காரியங்களையும் உள்ளடக்கின விண்ணப்பங்கள். அதை கருத்தாய் நீங்கள் உங்கள் கவனத்தை ஊன்றி கவனித்து அந்த மறுமொழிகளை சொல்லி நாம் இருக்கிற இடங்களிலே இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். அதை தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைகளையும் தியானிப்போம். இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக அமைய நாம் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த சிறப்பான வெள்ளிக்கிழமை மாலை லித்தானிய ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து சேர, நாங்கள் இருக்கிற இடங்களில் இருந்து உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த சிறப்பான இணைய வழி வாய்ப்புக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் வாய்ப்பை நாங்கள் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள கிருபைதாரும். எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் ஆசீர்வாதமான பதில்களாக்கி உங்களுடைய வசனங்களின் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய உங்களுடைய சத்தியங்களை இந்த நாளிலே கற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்து இந்த ஆராதனை ஆசீர்வதித்துக் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 38ஆம் பாமாலை பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலை எண் 38. நீர் தந்த நாளும் ஓய்ந்ததே, கர்த்தாவே ராவும் வந்ததே, பகலில் உம்மை போற்றினோம், துதித்து இளைப்பாறுவோம். பகலும் ஜோதி தோன்றவே உம் சபை ஓய்வில்லாமலே, பூவெங்கும் பகல் ராவிலும் தூங்காமல் உம்மை போற்றிடும். நாற்றிசையும் பூரோளத்தில் ஓர் நாளினாதி காலையில் தொடங்கும் ஜெபம் ஸ்தோத்திரமே, ஓர் நேரம் ஓய்வில்லாததே. கீழ்கோளத்தோரிலை பார, மேல் கோளத்தோரிலும் வீட, உம் துதி சதா நேரமும் பல கோடி நாவாலேலும். ஆமென்றும் ஆண்டவரே, மாறாமல் ஆட்சி செய்துவீர், உம் ராஜ்யம் என்றும் ஓங்கிடும், சமஸ்த சிருஷ்டி சேர்வேடும். ஜெபம் செய்வோம். லித்தானியா என்கின்ற பொதுவான பிரார்த்தனையை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். நான் சொல்ல நீங்கள் மறுமொழியாக பின்வரும் ஜெபங்களை சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும். பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்தாவியே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திருத்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும். பின்வரும் ஜெபத்தை தொடர்ந்து எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று மறுபடி சொல்லுவதை கேட்கிறேன். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதேயும்,
எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதேயும். தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலை உயர்ந்த இரத்தத்தால் மீட்டுக் கொண்ட உடைய ஜனமாகி எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். பின்வரும் ஜெபங்களை தொடர்ந்து எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று மறுபடி சொல்ல உங்களை கேட்கிறேன். சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும் பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றும் உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும் இருதய குருட்டாட்டத்தில் நின்றும் அகந்தையிலும் வீண் பெருமையிலும் ஆயத்திலும் நின்றும் பொறாமையிலும் பகையிலும் வன்மத்திலும் சகலவித அன்பு தாட்சியிலும் நின்றும் விபசாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்றெல்லா பாவத்திலும் நின்றும் உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சகங்களிலும் நின்றும் இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும் பெருவாரி விஷவியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றும் யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் ஒரு மரணத்திலும் நின்றும் சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் ராஜ துரோகத்திலும் நின்றும் சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டிலும் சபை பிரிவினையிலும் நின்றும் இருதய கடினத்திலும் ஒரு வசனத்தையும் கற்பனையையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றோம். தேவரீருடைய பரிசுத்த மனுஷாவதார ரகசியத்தின் நிமித்தமும் உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதனத்தின் நிமித்தமும் உமது ஞான ஸ்நானம் உபவாசம் சோதனையின் நிமித்தமும் தேவரீருடைய மனவேதனை இரத்த வேர்வை நிமித்தமும் உமது சிலுவை பாடுகளின் நிமித்தமும் உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும் நீர் அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமும் மகிமையோட உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினது நிமித்தமும் பரிசுத்த ஆவி வந்தது நிமித்தமும் துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் கர்த்தராகிய தேவனே, பாவிகளாகி எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள ஒரு பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று பின்வரும் ஜெபங்களை தொடர்ந்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று மறுமொழி சொல்லங்களை தயவாய் கேட்கிறேன். எங்கள் ஜனாதிபதியையும் மாகாண கவர்னர்களையும் தேசாதிபதிகளையும் ஆசீர்வதித்து அவர்களை ஒரு பரம ஞானத்தால் நடத்தி அருள வேண்டும் என்று சிறந்த உறுதியான அஸ்திவாரங்களின் மேல் அமையும் பிரயத்தனங்களால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்டசபைகளின் வேலையையும் நீராண்டு நடத்தி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் வழி நடத்தி அவர்கள் நியாயத்தை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபை அருள வேண்டும் என்று அதிகாரிகள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் விக்கினங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று அத்தியட்சர்மார் குருமார் உதவி குருமார் யாவருக்கும் உமது வசனத்தை பற்றிய மெய்யறிவாகிய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினாலும் நடக்கையினாலும் அவசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று சகல தேசங்களுக்கு ஒருமையையும் சமாதானத்தையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனைகளின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபையை அதிக அதிகமாய் தந்தருள வேண்டும் என்று வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நிற்கிறவர்களை பலப்படுத்தி மனபூக்கம் இல்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கைதூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் ஆதரவையும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் யாத்திரை பண்ணுகிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீகள் எல்லாரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைபட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று தாய் தந்தை இல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும்
காத்து பராமரிக்க வேண்டும் என்று எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று பூமியின் நற்பலன்களை அதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையும் அறியாமையையும் மன்னித்து முது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு முது பரிசுத்தாவியின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயும். ஜெபம் பண்ண கடவோம். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் உயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். உமதடியாராகிய நாங்கள் எந்த உபத்திரவங்களினாலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவரீருடைய தயவுள்ள விசாரணையினால் ஏவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். கர்த்தாவே, உமது மகிமை பிரதாபத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவே, எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சியும். கிருபையாய் எங்கள் உபத்திரவங்களை கண்ணோக்கும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். இரக்கமாய் உமது ஜனத்தின் பாவங்களை மன்னியும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளும். தாவீதின் மைந்தனே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கிறிஸ்துவே, கிருபையாய் கேளும். கிறிஸ்துநாதரே, கிருபையாய் கேளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். நாங்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைக்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். பெருவாரி விஷவியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதியினாலே மாறிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாகி எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கியருளும். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றிக் கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோட வேண்டிக் கொள்கிறோம். இத்தருணத்தில் ஒரு மனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். தயவு செய்து உட்காருங்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளின்
தியானத்திற்கு ஆதாரமாக வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய. லூக்கா 18வது அதிகாரம் 35ஆம் வசனம் முதல். அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவனுக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் பரவை தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஒருவேளை உங்களுடைய வேலைகளை முடித்து நீங்கள் திரும்பி வந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய வேலைகளை முடித்து இந்த லைவை நீங்கள் பார்க்க முடியாமல் பிற்பாடு நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். எந்த நிலையிலே நீங்கள் எங்கிருந்து பார்த்தாலும், மதுரையிலே மட்டுமல்ல, எங்களுடைய திருச்சபை மட்டுமல்ல, தமிழகத்தின் பல ஊர்களிலும், வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள், எல்லா இடங்களிலும் இருந்து இந்த ஆராதனையிலே லைவிலும் அல்லது பிற்பாடும் கலந்து கொள்ளுகின்ற அன்பான தெய்வ மக்கள் யாவரையும் நாங்கள் மீண்டுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இப்போது நிறைய பேர் இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொண்டு வருகிறீர்கள். எங்களுக்கு அது உற்சாகமாக இருக்கிறது. இன்னும் அதிகமாக நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு இது எங்களுக்கு பேருதவியாக அமைகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை பார்த்தவர்கள் இதுவரைக்கும் நாம் ஒளிபரப்பின அனைத்து லைவையும் காட்டிலும் மிக அதிகமான எண்ணிக்கையிலே பார்த்திருக்கிறீர்கள். உங்கள் யாவருக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் யாவருக்கும் நன்றி கூறுகிறோம். ஒருவேளை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இந்த ஆராதனையும் இந்த லைவ்ல ஒருவேளை மிக குறைவான எண்ணிக்கையிலே கலந்து கொள்ளக்கூடும். ஏனென்றால் வேலைக்கு சென்று வந்திருக்கிறவர்கள், இன்னும் வேலையில் இருக்கிறவர்கள். ஆனால் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஆலய ஆராதனை நடந்திருக்குமானால் வெறுமனே ஒரு சிலர் மட்டுமே இந்த வெள்ளிக்கிழமைகளிலே ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியும், அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப. ஆனால் இப்போது இன்று இல்லாவிட்டாலும் நாளைக்காவது அல்லது அடுத்த வாரத்தில் ஒரு நாளாவது இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஒரு பக்கத்தில் நம்முடைய ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்ற வேதனை இருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் ஆண்டவர் அற்புதமான வாய்ப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வசனங்களை கேட்கவும், ஆராதனையிலே கலந்து கொள்ளவும், ஆண்டவரை நாம் பற்றி பிடித்துக் கொள்ளவும் இந்த நாட்களின் ஆலய அடைப்பு எந்த விதத்திலும் தடையாக அமையவில்லை. இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியே ஆக வேண்டும். ஒருவேளை சிலருக்கு வருத்தம் இருக்கலாம், ஆலயத்துக்கு போக முடியலையே. ஆனா இருக்கிற இடத்திலிருந்து ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. இந்த வாய்ப்பு நாம் பெற்றிருக்கிறோம். நாம் கிருபை பெற்றவர்கள், நாம் ஸ்லாக்கியை பெற்றவர்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை, நம்ம தைரியப்படுத்தும் காரியங்கள், நமக்கு ஆலோசனையான காரியங்கள் என்று வேத வசனத்திலிருந்து அநேக காரியங்களை நமக்கு இந்த ஆராதனைகளிலே கற்றுக் கொடுத்து வருகிறார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நம்முடைய துக்கங்களை அறிந்தவர், நம்முடைய வேதனைகளை அறிந்தவர், நாம் எந்த நிலையில இருக்கிறோம், நமக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் நுணுக்கமாக அறிந்தவர். ஆகினாலே தான் அவர் நமக்கு ஏற்ற செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகர் என்னோடு கூட தொலைபேசியிலே தொடர்பு கொண்டும் அல்லது வாட்ஸ்அப்ல கமெண்ட் எழுதியும் ஆண்டவர் அந்தந்த நாளின் செய்திகளின் வழியாக உங்களோடு கூட எப்படி பேசி உங்களை தைரியப்படுத்தி இருக்கிறார், உங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார் என்று பலர் சொல்லுகிறீர்கள். உங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் இந்த ஆராதனைகளிலே கொடுக்கப்படுகிற செய்திகளை வீணாக போக அனுமதிக்கவில்லை, இனிமேலும் அனுமதிக்க மாட்டார். நம்முடைய வாழ்வை அறிந்த ஆண்டவர்,
நமக்கு என்ன தேவை, நம்ம எப்படி நிலைநிற்க வேண்டும் என்று அறிந்திருக்கிற ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரனாக தெரிந்தெடுக்கப்பட்ட என்னை பயன்படுத்துகிறார். அவ்வளவுதான். ஆக இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகின்ற அவருடைய சத்தியம், அன்பானவர்களே, இது ஆண்டவர் நமக்கென்று பிரத்யேகமாக இந்த நாளிலே கொடுக்க போகின்ற ஒரு தேவனுடைய வார்த்தை என்று தான் நான் சொல்லுவேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு இந்த நாளிலே சொல்லிக் கொடுக்க போகிறார். ஏனென்றால் தேவையோடு உட்கார்ந்திருக்கிறோம், எதிர்காலத்தை நினைத்த பயத்தோடு உட்கார்ந்திருக்கிறோம், கலக்கத்தோடு திகிலோடு நடுக்கத்தோடு அமர்ந்திருக்கிறோம். நம்மை போலவே ஒரு மனிதன், பிறவியிலேயே கண் பார்வையற்றவனாக இருந்த ஒரு மனிதன், அவன் வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார். அப்படி போகும்போது அவர் அங்கே சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், அவனுடைய வாழ்வில் நடந்த ஒரு அற்புதத்தின் வழியாக. என் அன்பான தெய்வ மக்களே, தேவையோடு தனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்ற ஏக்கத்தோடு அந்த பார்வையற்ற அந்த மனிதன் ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு சத்தமிடுகிறான். நடக்கிற சத்தத்தை கேட்கிறான். திடீரென்று பரபரப்பாகிறது. அவன் வழக்கமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற அந்த இடம், அந்த இடத்தின் வழியே திடீரென்று ஒரு பரபரப்பு உண்டாகிறதே என்ற போது அவன் கேட்கிறான், இயேசு வருகிறார் என்று அவனுக்கு சொல்லப்படுகிறது. உடனே அவன் மனதிற்குள்ளே இந்த இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்த நினைவுகள் எல்லாம் வருகிறது. இந்த இயேசு அநேகருக்கு வாழ்விலே தேவைகளை சந்தித்திருக்கிறார், நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த இயேசு என் வாழ்க்கையிலும் நன்மையை செய்ய முடியும், ஆகையினாலே அவரை நான் இந்த நாளிலே பிடித்துக் கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி தேவையில் இருந்த அந்த மனிதன் தன்னுடைய தேவையை அவர் பூர்த்தி செய்து தன்னை விடுதலையாக்குவார் என்ற நம்பிக்கையோடு கூட இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு சந்தடி வந்தவுடனே அவன் சத்தமிட்டு இயேசுவானவரை அழைக்கிறான். என் அன்பான தெய்வ மக்களே, இன்றைக்கு அதே போல ஒருவேளை பார்வையற்ற மனிதன் இடத்துல இன்றைக்கு நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பார்வையில்லாத ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் தவறில்லை, இல்லையா? எப்படியெல்லாம் போக போகிறது. நேற்று ஒரு வாலிப பையனோடு பேசிக் கொண்டிருந்தேன். அப்போ பேசிக் கொண்டிருந்த போது அந்த தம்பி அந்த பேச்சில இடையிலே சொன்ன ஒரு வார்த்தை இப்போது நினைவுக்கு வருகிறது. அங்கிள், இன்னும் எவ்வளவு நாட்கள் எடுக்குமோ, எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ இந்த நிலைகள் எல்லாம் மாறுவதற்கு? இந்த கேள்வி இன்றைக்கு பலரிடத்தில் இருக்கிறது, குறிப்பாக வாலிபர்களிடத்தில் இருக்கிறது. ஏன் இந்த கேள்வி? இன்னும் எங்களுக்கு தேர்வு நடைபெறவில்லை, தேர்வு முடிந்தால் தான் நாங்கள் அடுத்த எதிர்காலத்தை நாங்கள் பார்க்க முடியும். இப்படி எதிர்காலத்தை நாங்கள் பார்க்க முடியாத கண்கள் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோமே. என்றைக்கோ நடந்து இப்போ ரிசல்ட் வந்து நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு போயிருக்க வேண்டும், ஆனால் இன்னும் தேர்வு எப்போது என்று தெரியவில்லை. எங்களுடைய அடுத்த ரிசல்ட் எப்போ, அடுத்த எங்களுடைய கோர்ஸ் நாங்கள் எப்படி செலக்ட் பண்றது? வாலிபர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் மனிதர்களுடைய தேவை இதுவாகத்தானே இருக்கிறது. ஒரு பார்வையற்ற ஒரு சூழ்நிலை போல, கண்கள் அடைக்கப்பட்ட ஒரு நிலை போல நம்முடைய வாழ்வு இன்றைக்கு இருண்டு போய் இருக்கிறது போல உணர்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பான தெய்வ மக்களே, அப்படி இருண்டு போன நிலையில் இருக்கிறது என்று உணர்கின்ற நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனையிலே நம்முடைய சிந்தனைகளை தட்டி எழுப்பி ஆண்டவர் நம்மை நினைவுபடுத்துகின்ற அவருடைய செய்தி, இந்த பார்வையற்ற மனிதனுடைய வாழ்விலே நடந்த அந்த அற்புதத்தின் அந்த நிகழ்விலே நடைபெற்ற சில காரியங்கள். நம்முடைய ஆண்டவர் யார் நமக்கு நன்றாய் தெரியும். ஒருவேளை அந்த பார்வையற்ற மனிதனை போல நாமும் ஆண்டவரை தெரிந்து வைத்திருக்கிறோம். நாம் பயன்படுத்துகிற வார்த்தையை கவனிக்கணும். தெரிந்து வைத்திருக்கிறோம். அறிந்து வைத்திருத்தல் என்பது வேறு, தெரிந்து வைத்திருத்தல் என்பது வேறு. அவர் எனக்கு தெரியும், ஆனால் அவரை அறிந்து வைத்திருத்தல் என்பது அவரை நான் முழுமையாய் புரிந்திருக்கிறேன், அவர் இன்னார் என்பதை நான் அறிவேன் என்பது வேறு. ஆக நான் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு நிலையிலே தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்வில் இருக்கிறது. இயேசுவானவர் யார் என்றால் அழகாய் கற்று எழுத முடியும். அவர் அப்படி செய்யக்கூடியவர், இப்படி செய்யக்கூடியவர், அற்புதம் செய்யக்கூடியவர், அவரால் எதுவும் முடியும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எத்தனையோ பாடல்களை பாடி மகிழ்ந்து அந்த பாடல்களின் அடிப்படையிலே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று நாம் சொல்லி மகிழ்ச்சி அடைவோம். அன்பானவர்களே, இயேசுவானவரை தெரிந்து வைத்திருந்தோம், இந்த பார்வையற்ற மனிதனை போல வைத்திருக்கிறோம்.
எப்படிப்பட்ட நிலையிலே தெரிந்து வைத்திருக்கிறோம்? அவர் அற்புதம் செய்யக்கூடியவர். என் வாழ்க்கையில ஒரு பக்கத்துல எனக்கு கண்ணீரும் வேதனையும் இருக்கிறது, ஆனால் அதே வேளையில இன்னொரு பக்கத்துல இந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில அற்புதம் செய்யக்கூடியவர் என்ற நிலையிலே அவரை தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த பார்வையற்ற மனிதனை போல இந்த நாளிலே செய்ய வேண்டிய செயல் என்ன தெரியுமா? இந்த பார்வையற்ற மனிதன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்ன தெரியுமா? நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிற அந்த ஆண்டவரை நோக்கி சத்தமிடுங்கள். என் அன்பான தெய்வ மக்களே, என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று திக்குமுக்காடி எதுவுமே கைகூடி வரவில்லை என்ற கவலையில, வேதனையின் விரக்தியில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் இல்லையா? வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த பார்வையற்ற மனிதனுடைய வாழ்வு போல என்ன நடக்கும், எப்படி நடக்கும், என்ன செய்யணும், என்னுடைய எதிர்காலம் எப்படி என்று பல கேள்வி கணைகளை எழுப்பிக் கொண்டு அமர்ந்திருக்கிற நமக்கு இயேசுவை தெரியுமே, இந்த இயேசுவானவர் யார் என்று நமக்கு தெரியுமே. என் அன்பான தெய்வ மக்களே, தெரிந்து வைத்திருக்கிற நாம் இந்த பார்வையற்ற மனிதன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற நிலை என்ன தெரியுமா? தெரிந்து வைத்திருக்கிற நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். என்ன செய்யறாரு இந்த மனுஷன்? செய்யறான் பாருங்களேன். 37வது வசனம், லூக்கா 18:37. நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். இப்போ ஒரு பரபரப்பு வருது. இந்த பரபரப்புக்கு என்ன காரணம் என்று கேட்கிறான். அன்பான தெய்வ மக்களே, இப்போது ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? இந்த சூழ்நிலையில நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவரை மறந்து போனதுனால தடுமாற்றங்களும் கேள்விகளும் நிலைகுலைய வைத்திருக்கின்றன. நம்முடைய வாழ்வில் கடந்து போகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இன்றைக்கு நிலை கொண்டிருக்கிறார். மறந்துட்டோம். மற்ற பரபரப்புகள் தான் நமக்கு முன்னால நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதை ஒழிய, இயேசு என்கின்ற நம்மை மீட்டெடுத்த நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போனோம். அது இயல்பு. கஷ்டங்களும் கவலைகளும் வரும்போது ஆண்டவர் என்னோடு கூட பயணிக்கிறார் என்பதை மறந்து போவது இயல்பு. இயேசுவானவருடைய சீஷர்கள் ஒரு முறை கடலிலே யாத்திரை பண்ணினார்கள் இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு நன்றாய் தெரியும். கடலிலே யாத்திரை பண்ணும்போது இயேசுவானவர் அதே படகுல தான் இருக்கிறாரு. ஆனா அவர் அயர்ந்த நித்திரையாக இருக்கிறார். படகு போய்கொண்டிருக்கும் போது திடீரென்று காற்றடிக்கிறது. அந்த காற்றின் வேகம் கூடி படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு அந்த கடலிலே உண்டானது. சீஷர்கள் பயந்து போனார்கள். எப்படிப்பட்ட நிலையில் உள்ள சீஷர்கள்? இந்த இயேசுவானவர் யார் என்று தெரிந்தவர்கள் அவர்கள். இந்த இயேசுவானவர் யார் அவருக்கு தெரியும். அந்த இயேசுவானவர் இப்போது நம்மோடு கூட படகில் இருக்கிறார் என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த இயேசுவானவரை மறந்து போனார்கள். படகிலே அவரும் யாத்திரை பண்ணுகிறார் என்பதை மறந்து போனார்கள். அவர்களை பயமுறுத்துகின்ற, கொந்தளிக்கின்ற கடலும் அடிக்கின்ற காற்றும் படகை அலைக்கழிக்கின்ற அந்த சூழ்நிலையும் தான் இப்போது அவர்களுக்கு முன்னால நிற்குது. இதே போலதான் இன்றைக்கு வாழ்க்கை என்ற படகை அசைத்துக் கொண்டிருக்கின்ற கொரோனா என்கின்ற இந்த கொடிய சூறாவளி காற்று நம்மோடு கூட படகிலே பயணித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரை பார்க்க நம்மை தடை செய்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, 120 நாள் ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை நாட்கள் ஆகுமோ? பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில உங்களோடு கூட இயேசு பயணித்துக் கொண்டிருக்கிறாரே, அவரை மறந்துட்டீங்களே. இப்போ கொந்தளிப்பு கூடின பிறகுதான் இவங்க போய் இயேசு ஐயரை எழுப்புகிறார்கள். காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது, ஐயரே நாம் அழிந்து போகிறோம். எழுந்தவர் என்ன சொன்னார்? அற்ப விசுவாசிகளே. என் அன்பான தெய்வ மக்களே, ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். யாரை? இயேசுவானவரை தெரிந்து வைத்திருக்கின்ற சீஷர்களை. அவரை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் கடலின் மேலே நடக்க முடியும். தெரிந்து மட்டும் வைத்திருப்போமானால் அமிழ்த்துகின்ற சூழ்நிலையை பார்த்து இயேசுவானவரிடத்திலேயே சொல்லுவோம், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? என் அன்பான தெய்வ மக்களே, வாழ்க்கையில அலசடிப்புகள் வரும்போது நம்மோடு கூட பயணிக்கின்ற ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறந்து போக கூடாது என்பதை இந்த சம்பவங்கள் நினைவுபடுத்துகின்றன. இந்த இயேசுவை பார்வையற்ற இந்த மனிதன் தெரிந்து வைத்திருந்த அவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் சத்தமிட்டு அழைக்கிறான், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். என் அன்பான தெய்வ மக்களே,
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பார்வையற்ற மனிதன் சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? அதையும் இதையும் பார்த்து பயந்து கொண்டிருக்காதீர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுங்கள். ஒருவேளை அப்படி கூப்பிடும் போது என்ன நடக்கும் தெரியுமா? கூட இருக்கிறவர்கள் கேள்வி பண்ணலாம். கூட இருக்கிறவர்கள் ஏன் நீ இப்படி செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவனை அதட்டலாம். நடந்துச்சு. 38வது வசனம். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். ஏசாமிக்கு முன்னால் ஒரு கூட்டம் போது அந்த கூட்டம் அவனை அதட்டுகிறது. பேசாமல் இரு, ஏன் நீ சத்தம் போடுகிறார்? நாங்கள் எங்களுடைய ஆண்டவரை நாங்கள் அழைத்து போகிறோம், நீ பேசாமல் இரு. ஆனா அவன் என்ன பண்ணா தெரியுமா? நீ பேசாமல் இரு என்று சொல்லி கூட்டம் சொன்னவுடன் அமைதலானா? இல்லை, அவன் என்ன பண்ணுகிறான் பாருங்க. 38வது 2வது பகுதி. அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். அன்பான தெய்வ மக்களே, யார் உங்களை தடுத்தாலும் சரி, நீங்க நேரடியாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பது இன்றைக்கு நாம் படிக்கின்ற ஒரு பாடம். கஷ்டமும் கவலையும் வந்துருச்சுன்னா கிறிஸ்தவர்கள் செய்கின்ற ஒரு வேலை என்ன தெரியுமா? யாருக்காவது ஜெபம் பண்ண சொல்லி அவங்க பண்ணுவாங்கன்னுட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு மதிகேட்டின் நிலைமை இன்றைக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய பிரச்சனையை நீ கூப்பிட்டு சொல். பார்வையற்ற மனிதன் உட்கார்ந்து இருக்கிறான் என்று அவன் இன்னொரு ஆள் மூலமா அனுப்பல. இயேசுவானவர் வருகிறார், ஆகையினால என் பக்கத்துல இருக்கிறீங்க, எனக்கு நீங்க உதவி செஞ்சீங்க இதுவரைக்கும், தயவு செய்து இன்னைக்கு இன்னொரு உதவியை செய்யுங்க. அந்த வருகிற இயேசுவானவர் இடத்துல போய் ஒரு பார்வையற்ற மனிதன் உட்கார்ந்து இருக்கிறான், அவனை கொஞ்சம் நீங்க பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பிரதிநிதியை அனுப்பல, ஒரு ஏஜென்ட் அனுப்பல, ஒரு புரோக்கரை அனுப்பல, தானே சத்தம் விட்டான். அன்பான தெய்வ மக்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மணிக்கணக்கா ஜெபம் நடக்குது, அந்த ஜெபத்துல நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன், அதனால எனக்கு எல்லாம் கிடைத்து விடும் என்று தயவு செய்து தவறா நினைக்காதீங்க. நீங்க தனிப்பட்ட முறையில அந்த ஆண்டவரை நோக்கி உங்கள் பிரச்சனைகளை சொல்ல வேண்டும். கூட்டத்துல நான் சொல்லிட்டேன், அல்லது கூட்டத்துல ஜெபம் பண்ணவர்கிட்ட நான் எழுதி போட்டுட்டேன், அவர் என்னுடைய ஜெபத்தை எடுத்து வைத்து ஜெபம் பண்ணினார், எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க. அது செய்ய வேண்டாம்னு சொல்லல. ஆலயத்திற்கு உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்புங்கள், உங்க போதவரிடத்துல உங்க ஜெப குறிப்பை சொல்லுங்க. ஆனால் அதே வேளையில அவங்க மட்டும் ஜெபித்தால் போதும் என்று நினைக்காதீங்க. அவங்க உங்களுக்கான ஏஜென்ட் இல்ல, உங்களுக்கு பாதை சொல்லி கொடுக்கிறவர்கள். அந்த விதத்துல தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த செய்தியின் வழியாக ஒரு பாதையை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன? உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய போராட்டத்தை, உங்களுடைய தேவையை, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் நேரடியாக அந்த இயேசுவானவரிடத்துல சொல்லுங்க. அவர் கேட்பதற்கு தயாரா இருக்கிறார். உங்க சத்தம் வேணும், இன்னொரு ஏஜென்டுடைய சத்தம் தேவையில்லை அவருக்கு. நாங்களெல்லாம் யார் தெரியுமா? உங்களுக்கு வழி சொல்லிக் கொடுக்கிறவர்கள் தானே ஒழிய உங்களை ஆண்டவரிடத்தில் அழைத்து போகின்றவர்கள் கிடையாது. நாங்க எதுவும் செஞ்சிட முடியாது. வழி இயேசுவானவர், அவர் வழி என்பதை சொல்லிக் கொடுக்கிறவர்கள் தான் நாங்க ஜெபம் பண்ணிடுவோம், எல்லாம் கிடைச்சிடும் சொல்லி தயவு செய்து அமைதலாக இருக்காதீர்கள். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஏன்னா அவருக்கு வியாதிப்பட்டால் சபைக்கு வரணும், மூப்பர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் வேதத்தில் இருக்குது, எல்லாம் சரி. ஆனால் அது மட்டும் போதாது. அது அன்கான்சியஸா தன்னாலே ஜெபம் பண்ண முடியாத ஒரு மனிதனுக்கு வேண்டுமானால் அப்படி செய்யலாம், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனா நினைவு இருக்குது இல்லையா, சுய அறிவு இருக்குது இல்லையா? இன்னும் அவங்க ஜெபம் பண்ணிடுவாங்க, இவங்க ஜெபம் பண்ணிடுவாங்க, உடனே போன் எடுத்து தட்டுறது வேண்டாம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்க பண்ணணும். அன்பான தெய்வ மக்களே, நீங்க கூப்பிடுங்க அவர் நோக்கி. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. இன்னைக்கு உங்க கஷ்டத்தையும் கவலையையும் இன்னொருத்தர்கிட்ட சொல்றதை விட நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. இன்னொரு மனிதனிடத்துல சொல்லும் போது என்றைக்காவது ஒரு நாள் அது வெளியில போயிடும் இல்லையா? வெளியில போய் எங்கேயோ போய் அது கண்ணும் காதும் வச்சு எப்படியோ வெளியில வந்துடும் இல்லையா? உங்க பிரச்சனையை நீங்க சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. யாரையும் மனிதர்களை நம்பாதீர்கள். என் அன்பான தெய்வ மக்களே, உங்க பிரச்சனையை நீங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும் என்ற படிப்பினையை இந்த பார்வையற்ற மனிதன் சொல்லிக் கொடுக்கிறார். கூட்டம் அதட்டுச்சு, நீ பேசாம இருன்னு சொல்லிச்சு. ஆனா இவ உடனே இன்னொரு ஆளை வச்சு போனானா? இல்லையே, இன்னும் அதிகமாய் சத்தமிட்டான். என் அன்பான தெய்வ மக்களே, அவனுக்கு தெரியும் இந்த இயேசுவானவர் ஒருவர் தான் என் பிரச்சனையை தீர்க்க முடியும். இன்னைக்கு வந்து அந்த உணர்வு உங்களுக்கு இருக்குதா? அல்லது அவர் தீர்த்துவாரு, இவர் தீர்த்துவாரு, அங்க இருக்கிறவர் இடத்துல 3 வாரம் தொடர்ந்து போயிட்டா எல்லாம் நடந்துடும். என்ன மதிகெட்ட செயல்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.
அதுல நீங்க முழங்கால் படியிடுங்க. உங்களை விட யாருக்குங்க உங்க மேல அக்கறை? உங்களை விட உங்க பிரச்சனை முடியும், நீங்க தானே சொல்ல முடியும். உங்க வேதனை உங்களுக்கு தானே தெரியும். கைவலி இதுன்னு நீங்க சொல்றீங்க, அப்படியா தான் கேட்க முடியுமே முடிய அந்த கைவலியின் அகோரம் என்ன என்பதை உங்களுக்கு தான் தெரியும். நீங்க தான் அதை சொல்ல முடியும். உங்க பிரச்சனையின் அகோரம் உங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு வேலை இல்லை, கையில காசு இல்லை, நாளைக்கு எப்படி நீங்க நடத்த போறீங்க? உங்களுக்கு தான் அந்த வேதனை, இன்னொரு நபருக்கு இல்லையே. நீங்க ஆண்டவரிடத்துல ஓடிவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு அதுதான். எதுக்கு உங்களை இதை கேட்க வச்சிருக்கிறார் தெரியுமா? இந்த ஆராதனையில கலந்து கொள்ள வச்சிருக்கிறார் தெரியுமா? உங்களை சரிப்படுத்துங்க. ஐயோ எனக்கு இப்படிலாம் இருக்குது இப்படிலாம் இருக்குதுன்னு வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா? யார் யாருக்கோ போன் பண்ணி பேசுறீங்க இல்லையா? ஆண்டவர்கிட்ட உங்களோட தேவையை சொல்லுங்கள். அவரே தீர்க்க முடியும், அவர் மட்டுமே தீர்க்க முடியும். அவர் சொல்றார் பாருங்க, எரேமியா 33வது அதிகாரத்தின் 3வது வசனத்துல, என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, நீ இன்னொரு ஆளை வச்சு கூப்பிடுன்னு சொல்லல, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. நேரடி டீலிங்க. என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். இன்னொருத்தர் உனக்கு பதில் வாங்கி கொடுப்பாருந்தா? ஏன் பிதாவின் இடத்திலே போவதற்குரிய வழி இயேசு கிறிஸ்து தவிர வேற யாரும் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆக பிதாவின் இடத்திலே இயேசுவின் வழியாய் நம்ம போகணும். அப்ப இங்க பிதாவானவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. ரெண்டு பேருக்கும், உங்களுக்கும் ஆண்டவருக்கும், இன்னைக்கு அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா, வேதனையில உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே உள்ள அந்த உடன்படிக்கையை நீங்க இன்னைக்கு ஆரம்பிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். இன்னொரு நபர் வழியாய் கொடுப்பேன்னு சொல்லல, டைரக்டா உத்தரவு கொடுப்பேன்னு சொல்றாரு. கொடுத்து என்ன செய்வாராம்? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உன் வாழ்க்கையில நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு சொல்லுவேன் என்று சொல்வது யார்? சர்வ வல்லமை படைத்த தேவன். அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் என்பது என்ன? நாளைய தினத்தை குறித்த கவலை, வேதனை, என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற கேள்வி, அச்சம் இருக்குது இல்லையா? அறியாதது, எப்படி போக போகிறேன், எப்படி என்னுடைய வாழ்க்கை முன்னோக்கி போக போகிறது, தயக்கத்தோடு நடுக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீர்களே அன்பானவர்களே, அறியாத காரியத்தை உங்களுக்கு அறிவிப்பேன். உங்களுக்கு தெரியாது, ஆனா எப்படி போகணுங்கிறத நீங்க அறிந்து கொள்வீர்கள். எப்போது? அவரிடத்துல நீங்க பேசும்போது, அவரிடத்துல நீங்க உங்க பிரச்சனையை சொல்லும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கை பாதைக்கு வழி கிடைக்கும். இது தேவன் சொல்லி இருக்கிறார், மனித வார்த்தை இல்லை. ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தை என்ன? உங்களோடு கூட அவர் நேரடியாய் பதில் சொல்லுவார். எப்படி பதில் சொல்வாரு? நீங்க அறியாததும் உங்களுக்கு எட்டாது, உங்க அறிவுக்கு எட்டாது. எப்படி நடக்கும், என்ன நடக்கும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா குழம்பி போயிருவீங்க. அப்படி உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன். எப்போ? நீங்க அவர்கிட்ட சொல்லும்போது. மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா, போராட்டம் வந்துருச்சுன்னா, வேதனை வந்துருச்சுன்னா, உடனே வேற எங்கேயும் ஓடாதீங்க. ஆண்டவர்கிட்ட முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொன்னீங்களே, அந்த காரியங்களை எனக்கு அறிவிங்க. அந்த காரியங்கள் எனக்கு தெரியும் போது நான் முன்னோக்கி போக முடியும். வேறு மார்க்கம் இல்லை, வேறு மார்க்கம் இல்லை. இயேசுவே வழி. அவர்தான் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல முடியும். அவர்கிட்ட முழங்கால் படியிடுங்க, அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். அதுதான் அந்த வார்த்தை அர்த்தம். உடனே நாளைக்கு உங்க கை நிறைய பணத்தை கொடுத்து நீங்க போங்கன்னு சொல்ல மாட்டாரு. உங்க வாழ்க்கை அவருக்கு தெரியும். நீங்க எப்படி முன்னோக்கி போகலாம் என்பது அவருக்கு தெரியும். உங்களை உள்ள கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. வரைந்து வைத்திருக்கிறவருக்கு உங்கள் வழி தெரியும். அந்த வழியில நீங்க போவதற்குரிய வழிகளை உங்களுக்கு அறிவிப்பான். அப்ப என்ன செய்யணும்? நீங்க தான் முன்னோக்கி போகணும். எல்லாம் அப்படியே ரெடிமேட் இன்ஸ்டன்டா வச்சுட்டு உட்கார நடத்த மாட்டாங்க. இப்படி போ, இப்படி செய், இன்னார போய் பாரு, உன்னுடைய வாழ்க்கையில நீ கொஞ்சம் வச்சிருக்கிற இல்லையா, இந்த கொஞ்சத்தை வச்சு நீ இப்படி ஒரு முயற்சி செய் என்று உங்கள் அறிவோடு ஆண்டவர் பேசுவார். அப்படி பேசும்போது நீங்க அவருடைய அந்த வழிகாட்டுதலின்படி நீங்கள் முன்னோக்கி போக முடியும். ஆகையினால்தான் நீங்க அவரை நோக்கி சத்தம் போடுங்க. இந்த பார்வையற்ற மனிதன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம் என்ன? இயேசுவை நோக்கி சத்தமிட வேண்டும்.
அந்த சத்தம் அவர் காதுக்கு போன உடனே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்தேன்னு சொல்றாரு இல்லையா? அந்த ஆண்டவர் என்ன செய்வாரா? அழகாய் 39வது வசனம் சொல்லுது பாருங்க. இயேசு நின்று, பெரிய கூட்டம் போயிட்டு இருக்குது. அந்த பெரிய கூட்டத்துல முன்னால போறவங்க இவனை சத்தம் போடுறாங்க, பேசாம இருந்து சத்தம் போடுறாங்க. இவன் அதிகமாய் சத்தம் இடுகிறான். சத்தம் இயேசுவின் காதிற்குள் போன உடனே இயேசு நின்றார். என் அன்பான தெய்வ மக்களே, நீங்க போடுற சத்தம், நீங்க அவரிடத்திலே வைக்கிற விண்ணப்பம் ஆண்டவரை நின்று உங்க பக்கம் திரும்ப வைக்கும். எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் இல்லையா? உலகத்தை படைத்து உலகத்தை பரிபாலித்து உங்களையும் என்னையும் இந்த உலகத்திற்குள்ளே உருவாக்கி இந்த உலகத்திலிருந்து நம்மை சொந்த ஜனங்களாக மீட்டெடுத்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி அவருடைய பிள்ளைகள் என்ற உயர் அந்தஸ்தை கொடுத்து இவ்வளவு செயல்களையும் செய்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவாதி தேவன், சர்வ வல்லமை படைத்தவர், சர்வ சக்கராதிபதி நின்று அந்த ஆண்டவர் நம்ம சத்தத்துக்கு நிற்கிறார் அப்படின்னா நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள். நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நிற்கிறாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கு இந்த பாக்கியத்தை மறந்துட்டோம் இல்லையா? இதை நீ உணராமல் இருக்கிறோம் இல்லையா? என் ஆண்டவர் நான் கூப்பிடும் போது அவர் நிற்கிறார் என்ற உண்மையை நம்ம மறந்துட்டோமே. இந்த பார்வையற்ற மனிதனுடைய வாழ்வின் இந்த அற்புதம் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவரை நோக்கி சத்தமிடுவோம், சத்தமிடும் போது அவர் அறிவிக்கிறார். அது மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள அவர் போனாலும் இன்னைக்கு சில நேரங்களில் சிலர் நினைக்கிறது உண்டு, ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை அவர் செய்ய வேண்டும், இதுல நான் போடுற சத்தத்தை அவர் கேட்டுருவாரா? நான் ஒரு சாதாரணமான ஆளு, பார்வையற்ற மனிதன், வழி அருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன், அவனும் உங்க நிலையில தானே இருக்கிறான். இன்னைக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்கிறீங்க இல்லையா? இந்த பார்வையற்ற மனிதனுடைய நிலையில தான் நான் இருக்கிறேன், ரெண்டு பேரும் ஒரே நிலையில தானே இருக்கிறீங்க. அவனுடைய சத்தத்தை கேட்டாரானால் இன்றைக்கு உங்க சத்தத்தை கேட்பாரா இல்லையா? ஆண்டவர் என் ஜபத்தையும் கேட்பாரா, என் பிரச்சனையும் போக்குவாரான்னு இன்னைக்கு நிர்விசாரமாய் உட்கார்ந்து இருக்கிற நிலை வேண்டாம். ஆண்டவர் அவங்க ஜெபம் பண்ணா தான் கேட்பாரு, நான் ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டாரு. நான் ரொம்ப சாதாரணமான ஆண்டவர் பார்வையில் அப்படி யாரும் பட்சபாதம் கிடையாது. வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த மனிதன், ஒரு பெரிய விளக்கொளியில பல லட்சம் செலவழித்து மேடை அமைத்து பல லட்சம் வண்ண விளக்குகளுக்கு மத்தியில நின்று போதிக்கின்ற நவீன உபதேசியின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நின்று என்று சொல்லவில்லை. அப்படியே இருக்குது. பெரிய பிரசங்கியா, பிரசித்த பெற்ற பிரசங்கியா, ஆயிரக்கணக்கில் மக்களை கூட்டி சேர்க்க வல்லமை படைத்த ஒரு பெரிய பிரசங்கியா, ஒரு பெரிய செலவுல மேடை போட்டு அவர் பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய சத்தத்தை இயேசு கேட்டு நின்று வேதத்துல இருக்குது. இன்னைக்கு மார்க்கம் எங்க போயிடுச்சு? கிறிஸ்து மார்க்கம் இன்றைக்கு எங்க போயிடுச்சு? பிரம்மாண்டமான மேடைகளையும் வண்ண வண்ண விளக்கொளிகளையும் நம்பி போய்விட்டது, இயேசுவை நம்பி போகவில்லை. பிரம்மாண்டமான மேடை, பிரம்மாண்டமான ஒளிபெருக்கி, எல்இடி ஸ்கிரீன், இதெல்லாம் பார்த்து அங்கே இயேசு இருக்கிறார் என்ற ஒரு நினைவுக்கு இன்றைக்கு கிறிஸ்தவம் போயிடுச்சு. இரண்டான தெய்வ மக்களே, வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த பார்வையற்ற மனிதனுடைய விண்ணப்பத்தை கேட்ட இயேசு நின்றார். யாருடைய விண்ணப்பத்தை கேட்டு நின்றார்? ஏமாற்றுக்கு மயங்கி ஓடிடாதீங்க, பகட்டுக்கு மயங்கி ஓடிடாதீங்க. அவங்க பண்ணுனா தான் ஆண்டவர் கேட்பாரு, நாம் பண்ணுனாதான் கேட்க மாட்டார்னு நினைக்காதீங்க. பார்வையற்ற மனிதன், வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற மனிதன், சக மனிதர்கள் அவனை ஒரு பொருட்டாய் எண்ணவில்லை. அவன் அதற்காக அமைதியாய் இருந்து சொன்னாங்க. ஆனாலும் அவன் சத்தமிட்ட போது அந்த சத்தம் சர்வ வல்லமை படைத்த தேவாதி தேவனுடைய ஏக குமாரனை நிறுத்தினது. அப்படின்னா உங்க சத்தமும் என்னுடைய சத்தமும் அந்த ஆண்டவரை நிற்க வைக்குமா, வைக்காதா? இந்த சத்தியங்கள் இன்னைக்கு மறந்து போயிட்டோம் இல்லையா? யாரோ எங்கேயோ சொன்னா கேட்கும் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, நீங்க கேட்டாலும் ஆண்டவர் நிற்பா. உங்க பிரச்சனையை நீங்க சொல்லும் போது அந்த தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து நிற்பார். இது வேதம் சொல்லுகின்ற உண்மை, நான் சொல்றேன். ஒரு சிலருக்கு என் மேல கோபம் வரும், வரட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. வேதத்தை தான் நான் சொல்லி தரேன். என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு? நினைச்சா நினைச்சிட்டு போங்க, உங்க நினைப்புக்கு நான் ஊழியம் செய்யல.
என் ஆண்டவரை நான் பிரியப்படுத்த வேண்டும். என் ஆண்டவர் விரும்புகிறத தான் நான் சொல்லணும். மனிதர்கள் விரும்புகிறத சொல்லி தாளாட்டி விட்டு போவதற்கு ஆண்டவர் என் கையில என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை கொடுக்கல. அன்பான தெய்வ மக்களே, பகட்டுக்கு மயங்கி போக வேண்டாம். இன்றைக்கு கிறிஸ்தவம் அப்படி போயிடுச்சு. ஆனால் இயேசுவானவர் எதுக்கு நிற்கிறார் தெரியுமா? ஒரு ஏழை, ஒரு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன், பார்வையற்ற மனிதன், ஒதுக்கப்பட்ட ஒன்றுமில்லை என்ற நிலையில் இருக்கிற ஒரு மனிதனுடைய விண்ணப்பத்தையும் கேட்டு நிற்கிறார் என்ற ஒரு மாபெரும் சத்தியம் இன்றைக்கு நமக்கு தட்டி சொல்லித் தரப்படுகிறது. எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி யாரும் கூப்பிடுங்க. இன்னைக்கு வரைக்கும் கூப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு வழி தெரியல. இயேசு நின்றார். என் அன்பான தெய்வ மக்களே, உங்க சத்தத்தை கேட்பதற்காக இயேசுவானவர் நிற்கிறார். இயேசுவானவர் நிற்கிறார் உங்க சத்தத்தை கேட்கறதுக்காக. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனா அதை இழந்துட்டு நீ உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதனாலதான் அழுதுட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் இன்னைக்கு வேதனையில் இருக்கிறீங்க. இயேசு நின்றார். நின்றவர் அவனை கூட்டிட்டு வர சொன்னார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. யாரை கூட்டிட்டு வர சொன்னாரு? மேடையில சம்பிரமமாய் நின்று கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அல்ல. வழி அருகே உட்கார்ந்து பிச்சை எடுத்து பார்வை இல்லாத நிலையில என் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய ஆண்டவரேன்னு உள்ளுக்குள்ள நினைச்சிட்டு வெளியில கூப்பாடு போட்டானே எனக்கு இறங்கும் என்று அந்த மனிதனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இவர் தான் இயேசு. இவர் தான் இயேசு. அவர் ஒரு காஸ்ட்லி கடவுள் இல்லை. யாரும் பக்கத்துல போகலாம். இன்னைக்கு சில ஊழியக்காரங்களை பக்கத்துல போய் பார்க்க முடியாது. லட்சங்கள் கொடுத்தா தான் போக முடியும். ஆனா இவர் அப்படி இல்லை. நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களை கிட்ட வர சொல்றாரு, கூட்டிட்டு வர சொல்றாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஏமாந்து இன்றைக்கு ஏதோ நினைச்சு என்னமோ வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? அவர் கூப்பிட்டு மேடையில் ஏற்றுட்டா அடே அப்பா அதுக்கு எத்தனை லட்சம்? இயேசுவானவர் இடத்திலே போவதற்கு பணம் வேண்டாம். நீங்க சத்தம் வந்து ஆண்டவரே எனக்கு இறங்கும்னு சொல்லுங்க. அவர் நின்று உங்களை கூட்டிட்டு வர சொல்லுவாரு. நீங்க பக்கத்துல போனவன என்ன சொல்லுவாரா? என்ன சொல்றாரு பாருங்க. அவன் கிட்ட வந்த போது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார்? என்ன கனிவுள்ள கடவுள் இல்லையா? ஏன்பா சத்தம் போட்டன்னு கேட்டாரா? நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்கிறேன். அன்பான தெய்வ மக்களே, இவ்வளவு அருமையான ஆண்டவரை விட்டுட்டீங்களே. இவ்வளவு அருமையான ஆண்டவர் இடத்துல நீங்க குடும்பமா வர தவறிட்டீங்களே. இதை விட்டுட்டு எங்கெங்கயோ போய் இழந்து போனீங்களே. உங்க நாள் போச்சு, பணம் போச்சு, உங்களுடைய எல்லாமே போச்சு. அப்புறம் கூப்பாடு போடுறது. நிறைய பேர் நான் சொல்றதை கேட்டுக்கிறேன். நான் எவ்வளவோ கொடுத்தேன், ஆனா கடைசியில அவங்க என்னைய கண்டுபிடல. உங்களை விட கூட கிடைக்கிறவங்க கொடுத்தவர் ஒருத்தர் கிடைச்சிருப்பாரு. நிறைய பேர் என்ன நேரடியாக சொல்லியிருக்கிறாங்க. நண்பான தெய்வ மக்களே, மனிதன். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்களேன், கூப்பிட்டு பக்கத்துல வர வச்சு ஒரு தேவைக்கு நாங்க பார்க்க போனோம், நாங்க பார்க்க முடியலன்னு நிறைய ஊழியக்காரங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அது மனிதன். இவ்வளவு நாள் நீங்க போனது உங்க அறிவியல். இயேசுவானவரிடத்துல வர வேண்டிய நீங்க, இயேசுவானவரை நிக்க வைக்க வேண்டிய நீங்க, இயேசுவானவரை அவனை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க சொல்ல வைக்க வேண்டிய நீங்க யாரையோ தேடி போனீங்களே. அதனுடைய விளைவு அது போகட்டும். இப்பயாவது வாங்க, இப்பயாவது வாங்க. பக்கத்துல வந்தவங்க அந்த கனிவுள்ள ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், நான் உனக்கு என்ன செய்ய. இதுதாங்க நம்ம ஆண்டவர், இதுதாங்க நம்ம வழிபடுகிற ஆண்டவர், இவர் தாங்க நம்மளை பிடிச்செடுத்த ஆண்டவர். உடனே அவன் கேட்கிறான், நான் பார்வையடைய. உடனே என்ன சொல்றாரு பாருங்களேன், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ பார்வை அடைவாயாக. இப்ப நீ நம்புற நம்பிக்கையின்படி உனக்கு நான் நீ கேட்டதை கொடுத்துட்டேன். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே பின்னால். என் அன்பான தெய்வ மக்களே, உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே வாழ வேண்டிய வாழ்க்கை. ஆனால் நீங்கள் இன்னும் வழி அருகே உட்கார்ந்து கண்ணில்லாத நிலையில பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் எனக்கு உதவி செஞ்சிருவாரா, அவர் எனக்கு செஞ்சிருவாரா, அவர்கிட்ட ஜெபம் பண்ண எழுதி போட்டுட்டா எனக்கு எல்லாம் கிடைச்சிருமா, அல்லது அந்த கூட்டத்துல போய் நான் உட்கார்ந்துட்டா எனக்கு பேர் சொல்லி கூப்பிட்டுருவாரா? வழி அருகே உட்கார்ந்து இருக்கிறீங்களே, நீங்க யார் தெரியுமா?
தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு அவருக்கு பின்னாலே போக வேண்டியவர்கள். எப்படிப்பட்ட நிலையிலே உங்க வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் விடுதலையானவர்களாக, நீங்கள் பார்வையடைந்தவர்களாக, நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக, நான் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னாரே, அந்த காரியங்களை நீங்கள் உள்வாங்கி உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் முன்னோக்கி தேவனை மகிமைப்படுத்தி தேவாதி தேவனுடைய வல்லமை நிறைந்த சபையிலே ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியவர்கள். இன்னும் வழியறிய உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இந்த பார்வையற்ற மனிதனுடைய இந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடத்தை தயவு செய்து திரும்ப திரும்ப நீங்க யோசித்து பார்த்து இந்த மனிதன் செய்த செயல்களை வாழ்க்கையில் செய்ய முன்வாருங்கள். இயேசுவை மட்டும் நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் சத்தம் இயேசுவை நிற்க வைக்கும். நிற்கின்ற இயேசு உங்களை அழைத்து வர சொல்லுவார். அழைத்து வரும்போது ஆண்டவரே அவர் உங்ககிட்டே கேட்பாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு இருக்கிறேன், அவனுக்கு என்ன செய்யணும். நண்பான தெய்வ மக்களே, உங்க தேவையை நீங்க சொல்லும்போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், உங்களுக்கு வழி கிடைக்கும், உங்களுடைய கண்ணீர்கள் மாறும், உங்களுடைய வேதனைகள் மாறும். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு வாழ்வதற்காக ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார். ஆனால் நீங்களோ வேதத்தை வாசிக்காமல், வேத வசனங்களின் உண்மை புரியாமல், கண்கள் இல்லாதவர்களாக யாராவது எனக்கு இறங்கிட மாட்டாங்களான்னு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறார் இயேசு. அந்த இயேசுவை நோக்கி சத்தமிடுங்கள். இயேசுவை நிற்க வையுங்கள். அவர் உங்களை அழைத்து வர செய்வார். உங்கள் தேவைகள் என்ன என்று கேட்பார். சொல்லுங்க. நீங்க தேவனை மகிமைப்படுத்துகின்ற மனிதர்களாக மாறுவீர்கள். முதல்ல நம்ம வாஸ்த வசனத்துல 35வது வசனத்துல அவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஆனா அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் என்ன சொல்லுது? 43வது வசனம், அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு அந்த கூட்டத்தோட போறான். வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு பாருங்க. எல்லாம் நம்ம அடிக்கடி கேட்ட சம்பவம் தான் கிறிஸ்தவங்க. ஆனா கேட்டோம் அப்படியே உட்கார்ந்துருக்கோம். இன்னும் குருடனா தான் உட்கார்ந்துருக்கோம். இயேசுவான இடத்துல வாங்க. தேவனை மகிமைப்படுத்துகின்ற நிலையிலே உங்கள் வாழ்வை அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 129ஆம் கீர்த்தனை பாடுவோம். 3 சரணங்களை பாடுவோம். 129வது கிறிஸ்தவ கீர்த்தனை. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. 129ஆம் கிறிஸ்தவ கீர்த்தனை. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மரித்தேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மரித்தேனே. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வை இன்று தேடாயோ, நித்திய பரகதி வாழ்வை இன்று தேடாயோ. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த அருமையான பாடத்திற்காக நன்றி சுவாமி.
இந்த பார்வையற்ற மனிதனுடைய வாழ்வில் இருந்து நீர் செய்த அந்த அற்புதத்திலிருந்து நாங்கள் படித்துக் கொள்ள நீர் வைத்திருக்கிற பாடங்களை இன்றைக்கு வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய பாடங்களை புரிந்திருக்கிற நாங்கள் அதன் அடிப்படையிலே இனி உம்மை மட்டும் நோக்கி கூப்பிடுகிறவர்களாக, அதன் விளைவாக நாங்கள் உம்மை நிற்க வைத்து எங்களை உம்மண்டை அழைக்க வைத்து நீர் சொல்லுகின்றபடி உன் பிரச்சனை என்னன்னு எங்ககிட்ட கேட்கிற இந்த சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபைதாரும். உங்களிடத்திலே சொல்லி வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்கிற நிலையில் அல்ல, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு செல்கின்ற வாழ்வின் ஆசீர்வாதமான நிலைக்கு நாங்கள் வாழ ஆண்டவரை எங்களுக்கு கிருபை செய்வோம் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எங்கள் திருச்செய் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை உண்டு சுவாமி. சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவரையும் ஆண்டவரே நீர் சந்தித்து அவருடைய தேவைகளை எல்லாம் நீர் அருளி செய்து இந்த பார்வையற்ற மனிதனுக்கு வாழ்வு தந்தது போல எங்கள் திருச்சபை மக்களுக்கும் வாழ்வு தந்து அவர்களை ஆசீர்வதி. எங்கள் திருச்சபை மக்கள் மட்டுமல்ல, இந்த ஆன்லைன் ஆராதனையிலே யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பார்க்க போகிறார்களோ ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மனிதன் வாழ்விலே ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டது போல இனி உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இருக்க கிருபைதான். எல்லா வேதனைகளையும் எங்களை விட்டு மாற்றும் சுவாமி. எதிர்காலத்தை குறித்த கேள்விகளை எங்களை விட்டு மாற்றி போட்டு அமைதலையும் சமாதானத்தையும் உம்மை மகிமைப்படுத்தி கொண்டு உமக்கு பின் செல்லுகின்ற அந்த உன்னத அனுபவத்தையும் தந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நீங்காதீரும் என் நேச கர்த்தரே, வெளிச்சமாகி இருட்டாயிற்றே, மற்றொரு தாசை அற்று போயினும் நீமை சகாயரே நீங்காதீரும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் தரும் சமாதானத்தோடு அவர் தந்திருக்கிற வாழ்வு வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.